ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது முதல் நிலை ஜாதகம். இதான் தலைப்பு. ஜாதகத்தில் அதனுடைய குவாலிட்டி, ஒவ்வொரு ஜாதகமும் எந்த வகையில் முதன்மையானது அப்படின்னு பார்க்குறதுக்கு சில சூட்சுமங்கள் இருக்குது. இதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு விதிமுறைகளை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒரு வகுப்பில் ஒரு 50 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா 60 மதிப்பெண்களுக்கு மேலே எல்லா பாடங்களையும் எடுக்கிற மாணவர்களை முதல் நிலை மாணவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். 99 மார்க் வாங்குறவங்க கிளாஸ் டாப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது வேறு. பட் இந்த முதல் நிலை அப்படிங்கிறத எட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு 60 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். அதே மாதிரி ஜாதகத்தில் சில கிரகங்கள் கெடாமல் இருந்தாலே, லக்னாதிபதி, ராசி அதிபதி, தசாநாதன், திரிகோணாதிபதி அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த பர்டிகுலர் கிரகங்கள் பெருசாக கெட்டு போகாமல் இருந்தாலே அது ஒரு முதல் நிலை ஜாதகம்தான். அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு படிப்படியாக நிச்சயமாக கிடைச்சிடும். அந்த கிரகங்கள் எவை, அவை எப்படி இருக்க வேண்டும், இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தின் தகப்பன் என்று வர்ணிக்கப்படும் சூரிய பகவானும் தாய் என்று வர்ணிக்கப்படும் சந்திர பகவானும் எந்த ஒரு ஜாதகத்திற்கு பெருசாக கெட்டு போகாமல் இருக்கோ இது ஒரு முதல் நிலை ஜாதகம் தான். அதாவது சூரியன் நீச்சமடையாமல், பகை பெறாமல், கிரகணம் அடையாமல், இந்த 3 நிலைகளில் இருந்தால் போதும். சூரியன் அஸ்தமனம் ஆக மாட்டார், இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் கிரகணம் ஆவார். அவரை கிரகணப்படுத்தக்கூடிய விதி ராகு கேதுகளுக்கு உண்டு. அதே மாதிரி அவரை கடும் பகைக்கு ஆளாக்குற விதி சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவானுடைய வீடுகளில் போய் அவர் உட்காரும் போதும் சரி, சனியோட க்ளோஸாக இருக்கும்போதும் சரி, சூரியன் டிஸ்டர்ப் ஆவார். அதே மாதிரி அவரை நீச்சப்படுத்துகிற வீடு துலாம். ஸோ இந்த நிலை இல்லாமல் சூரியன் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே அது ஒரு முதல் நிலை ஜாதகம். அடுத்து சந்திரன் நீச்சமடையாமல், அமாவாசை சந்திரனாக இல்லாமல், சனியோட ரொம்ப க்ளோஸாக சேராமல், ராகு கேதுவினால் பீடிக்கப்படாமல் இருக்கிற ஒரு ஜாதகமும் முதல் நிலை ஜாதகம் தான். இப்போ மொத்தம் இந்த முதல் நிலை ஜாதகத்தை தீர்மானிப்பதற்கு 4 கிரகங்கள் இருக்குது. 4 கிரகங்கள்: சூரியன், சந்திரன், குரு மற்றும் சுக்கிரன். இந்த 4 பேரும் பவர்ஃபுல்லாக இருக்கணும். 4 பேருமே வலுவாக இருந்தால் 100% இது ஒரு முதல் நிலை ஜாதகம். 3 பேர் பவராக இருக்காங்க, 75% இது ஒரு முதல் நிலை ஜாதகம். 2 பேர் தான் வலுவாக இருக்காங்க, 50% இது ஒரு முதல் நிலை ஜாதகம். இப்படி எடுத்துக்கணும். ஒரே ஒரு ஆள் வலுவாக இருக்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் கெடாமல் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் துலாத்தில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடாது, ராகுவோடு க்ளோஸாக சேர்ந்திருக்கக்கூடாது, கேதுவோடு க்ளோஸாக சேர்ந்திருக்கக்கூடாது, சனி பகவானோடு க்ளோஸாக சேர்ந்திருக்கக்கூடாது. இந்த 3 கிரகங்களின் இணைவு அவரை பங்கப்படுத்தும், அவருடைய வலிமையை குறைக்கும், அவரை எரிச்சல் அடைய செய்யும், அவரை கிரகணம் அடைய செய்யும். இப்போ துலாத்தில் நீச்சம் பெறாத நிலையிலும் மற்றும் ராகு கேதுவுகளால் பீடிக்கப்படாத நிலையிலும், சனி பகவானோடு க்ளோஸாக சேராத நிலையிலும் சூரியன் இருப்பது சிறப்பு. சார், அப்போ துலாத்தில் சூரியன் நீச்சம் அடைஞ்சவங்க யாருமே முதல் நிலை ஜாதகம் இல்லையா சார்னு கேட்டிங்கன்னா அது வேறு கணக்கு. லக்னாதிபதி வலுத்தவர், திரிகோணாதிபதி வலுத்தவர், நல்ல திசைகள் நடப்பவர்கள்னு முதல்நிலை ஜாதகங்களுக்கு வேறு சில தேர்ந்தெடுக்கும் முறைகளும் உண்டு. ஸோ அந்த வகையில் அது இருக்கும். ஐப்பசி மாதம் முழுக்க சூரியன் துலாத்தில் இருப்பாருங்கிறனால அந்த மாதம் ஃபுல்லாக பறக்கிறவங்க யாருமே முதல் நிலை அடைய முடியாதுன்னு எடுத்துக்கக்கூடாது. இந்த ஒரு விதி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ரூட். அதே மாதிரி சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமடையாமலும், அமாவாசையை நெருங்கிவிட்ட சந்திரனாக இல்லாத நிலையிலும், சனி பகவானால் பாதிக்கப்பட்டு புணர்வு தோஷம் அடையாத நிலையிலும், ராகு கேதுவினால் பாதிக்கப்பட்டு கிரகணம் அடைந்து அவர் தன் வலுவை இழக்காத நிலையிலும் இருந்தால் அதுவும் ஒரு யோகம். வளர்பிறை சந்திரனாக இருப்பது, ஆட்சி உச்ச வீடுகளில் இருப்பது, 4ஆம் வீட்டில் திக்பல நிலையில் இருப்பது, இதெல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இது சந்திரனுக்கான. பொதுவாக சந்திரன் கும்பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாருங்கனால கும்ப வீட்டில் சந்திரன் இருக்கிறதும் வலு குறைந்த நிலை அப்படின்னு தான் எடுக்கணும். ஒருவேளை மேபி அவர் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி போயிட்டு இருந்தார்னா வலுவானவர் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கணும். இதற்கு அடுத்தபடியாக தனம் என்ற காரகனான குரு பகவானும்
அதை அனுபவிக்கும் சுகம் என்கின்ற காரகனான சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருக்கிறது. இதில் சுக்கிரன் கெட்டு போகிறதுங்கிறது அதிகப்படியாக பார்த்திங்கன்னா அவர் நீச்சமடைந்த நிலையிலும், நீச்சமடைஞ்சார்னா ரொம்ப பாதிக்கப்படுவார். ராகு கேதுகளோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தார்னா பாதிக்கப்படுவார். அது இல்லாமல் இருக்கணும். மற்றபடி சூரியனால் அவர் பாதிக்கப்படுற அளவு ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் ராகு கேதுகளால் கூட பெரிதாக பாதிக்கப்படாத ஒரு கிரகம். இவர் நீச்சம் அடையாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நீச்சமடையாத நிலையில் இருக்கிறது, நிஸ்பலம் அடைந்த நிலையில் இருக்கிறது. லக்னத்தில் இருந்தால் திக்பலம்னா நேர் 7ஆம் இடத்துல இருந்தால் நிஸ்பலம்ங்கிற ஒரு நிலை அடையும். குரு சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க தோஷம் அடையாமல் இருக்க வேண்டியது அவசியம். சூரியனோட ரொம்ப க்ளோஸாக 3 டிகிரிக்குள்ளே சேர்ந்துட்டான்னா குரு வேலை செய்ய முடியாமல் போயிடும். அது இல்லாமல் இருக்கணுங்கிறது அவசியம். அப்போ சூரியன், சந்திரன், சுக்கிரன் மற்றும் குரு இவங்க தங்களுடைய இயல்பு நிலையில் நட்புக்கு குறையாத நிலையில் ஒரு ஜாதகத்தில் இந்த 4 பேருமே ஒழுங்காக உட்காந்துட்டாங்கனாலே அது ஒரு முதல் நிலை ஜாதகம்தான். இவங்களுக்கு படிக்கிற வயசில் படிப்பு அமையும், வேலை கிடைக்கிற வயசில் வேலை அமையும், பிஸ்னஸ் பண்ண வேண்டிய வயசில் பிஸ்னஸ் கிடைக்கும், திருமணமாக வேண்டிய வயசில் திருமணம் நடந்துடும், புத்திரபாக்கியம் கரெக்டாக ஏற்பட்டுரும், வீடு கட்டிடுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, படிப்படியான வளர்ச்சி இருக்கும். அப்படியே லைஃப் ஒரு ஸ்மூத்தாக போயிடும். பெரிய திடுக்கிடும் திருப்பங்கள்லாம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கை ஒரு சீரான பயணத்தில் முன்னேறி செல்வதற்கு இந்த முதல்நிலை ஜாதகங்கள் உதவி புரியும். புரியுதுங்களா? இந்த 4 கிரகங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இப்போ முக்கியத்துவமே இல்லையா சார்னு கேட்டால் அதெல்லாம் லக்னாதிபதிங்கிற நிலையை பொறுத்து எல்லா கிரகங்களுக்கும் முக்கியத்துவம் இருக்குது. 5ஆம் அதிபதிங்கிற நிலையை பொறுத்து இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் 4 பேரும் பேசிக்காக நல்லா இருக்க வேண்டியது அவசியம். சரி, எனக்கு சூரியன் நல்லா இருக்கார், சந்திரன் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார், குரு அவ்வளோவா நல்லா இல்லை, பரவாயில்லை, நீங்களும் 75% முதல் நிலை ஜாதகம் தான். சரி, எனக்கு குரு நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார், சூரியன் நல்லா இல்லை, சந்திரனும் நல்லா இல்லை, பரவாயில்லை, நீங்கள் ஒரு 50% முதல் நிலை ஜாதகம் தான். பட் அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா ஒன்றும் யோகம் இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு ஜாதகம் வேலை செய்கிறதுக்கு இந்த அமைப்புகள் இருக்கணும். லக்னத்துக்கு பொறுப்பேற்கும் சூரியன் இவர் நல்லா இருக்காருன்னா உங்கள் லக்னம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். மறைமுகமாக லக்னாதிபதி வீக்காக போயிட்டார், ஆனால் சூரியன் நல்லா இருக்கார். ஒரு ஜாதகம் பார்க்கலாம். ஒரு கன்னிகா லக்ன ஜாதகம், கன்னிகா லக்ன ஜாதகமான இவருக்கு சூரியன் உச்சம், புதன் 8ல் மறைவு. சூரியன் உச்சம், லக்னாதிபதி 8ல் மறைவு. ஆனால் இவர் ஒரு IAS ஆஃபீஸர். லக்னாதிபதி மறைந்த நிலையில் சூரியன் வலுத்த இந்த ஜாதகம் மிகச்சிறந்த உயரமான ஒரு பதவிக்கு வாழ்க்கையில் போயிருக்கு. கன்னி லக்னம், லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிட்டான். வீடு கொடுத்த செவ்வாயும் நீச்சம். ஆனால் ஜாதகர் உயர்ந்த படிப்பு படித்து ரொம்ப பெரிய லெவலில் நல்ல உன்னதமான ஒரு பொசிஷனில் இருக்கார். ஏன்? அதுதான் சூரியனுடைய மறைமுக வலு. இவரோட ஜாதகத்தில் அம்சயோகம் உண்டு. 7ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்று லக்னத்தை பார்த்தபடி இருப்பார். லக்னாதிபதியே மறைந்த நிலையில் குரு வலுத்து, இவங்களுக்கு சுக்கிரனும் ஆட்சி, சுக்கிரன் வலுத்து, சூரியனும் வலுத்த நிலையில் இது ஒரு முதல் நிலை ஜாதகமாக வருது. உபய லக்னம் தான். லக்னாதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டார், வீடு கொடுத்தவன் நீச்சமாக போயிட்டார். ஆனால் ஜாதகருக்கு குரு நல்லா இருக்கார், சூரியன் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார். ஜாதகர் ஒரு உயர்நிலை பதவி வகிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் முதல் நிலை யோகம். அப்போ லக்னாதிபதிங்கிறவர் லக்னத்துக்கு பொறுப்பேற்கும் சூரியன், ராசிக்கு பொறுப்பேற்கும் சந்திரன், தனத்துக்கு பொறுப்பேற்கும் குரு பகவான், சுகத்துக்கு பொறுப்பேற்கும் சுக்கிர பகவான். இந்த 4 பேரில் குறைந்தது 3 பேராவது நல்லா இருக்கணுங்க. இதில் சுக்கிரன் கடுமையான உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியது, கண்ணியில் இருந்தால் நீச்சம்ங்கிற நிலை அடைவார். மற்றபடி அவர் ராகு கேதுவினால் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய தன்மை கொண்டவர். அதனால் அவங்களுக்குள்ளே க்ளோஸாக ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் அவர் பலகீனப்படுவாருங்கிற அமைப்பு. 4ஆம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கு போனார்னா நிஸ்பலம்ங்கிற ஒரு நிலை அடைவார். இதுவும் ஒரு மாதிரி பலகீனப்படக்கூடிய அமைப்பு. பட் அங்கே ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. குருவை பொறுத்த வரைக்கும் ராகுவாலோ கேதுவாலோ கூட அதிக பாதிப்புகளுக்கு உள்ளாகாத கிரகம். நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அதே மாதிரி சூரியனோடு சேர்ந்து 3 டிகிரி 5 டிகிரிக்கு உள்ளே போயிட்டாருன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அஸ்தமன தோஷம் ஏற்பட்டு அவரும் வலுவை எடுப்பார். இந்த நிலை இல்லாத குரு, சுக்கிரன் மற்றும் சூரிய சந்திரர்கள் இந்த 4 பேரும் உருப்படியாக உங்கள் ஜாதகத்தில் அமைஞ்சிடுச்சுனாலே நிச்சயமாக உங்கள் ஜாதகம் ஒரு முதல் தர யோக ஜாதகம் தான், முதல் நிலை ஜாதகம். புரிஞ்சுங்களா? இந்த 4 பேரில் குறைஞ்சது 3 பேராவது நல்லா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு ஜாதகம் பார்க்கலாம். இது ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம். இவருக்கு லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம். ஆனால் சூரியன் உச்சம், சந்திரனும் உச்சம். இதில் செவ்வாய்க்கு மறைமுகமாக நீச்ச பங்கம் கிடைத்து விடுகிறது. குரு பகவான் ஆட்சி.
குரு பகவான் ஆட்சி இவருக்கு வந்து சந்திரனோடு சேர்ந்து சுக்கிரனும் வலு. திருமண வாழ்க்கையில் மட்டும் சிறு தோல்வியை சந்தித்த இவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 1000 கோடி சொத்துக்கு மேலே சொந்தம் உள்ள ஒரு நபர். விருச்சிக லக்னம் தான், லக்னாதிபதி நீச்சம், ஒரு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா குரு நல்லா இருப்பார், சூரியன் நல்லா இருக்கார், சந்திரன் நல்லா இருக்கார், சுக்கிரனும் நல்லா இருக்கார். பட் 7ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இணைந்ததுனால இவருக்கு முதல் திருமணம் தோற்று போயிடுச்சு. 2வது கல்யாணம் தான் சக்ஸஸ் ஆச்சு. அதுவுமே பல விதங்களில் வந்து எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லி ரொம்ப லேட் பண்ணி ஒரு 37 வயசில் பண்ணிட்டார். 27 வயசில் முதல் திருமணம், அது தோற்று போயிடுச்சு 30 வயசுக்குள்ளாகவே. அதுக்கப்புறம் திருமணமே வேண்டான்னு தொழிலில் முழுக்க கவனம் செலுத்தி நல்ல விதமாக தொழிலை வளர்ச்சி அடைய செஞ்சு இன்றைக்கி பேர் சொன்னால் தெரியுங்கிற அளவுக்கு நல்ல ஒரு உயரத்துக்கு போய்விட்ட ஒரு ஜாதகம். அதன் பிறகு 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டார். அப்போ லக்னாதிபதி நேரடியாக இங்கே நீச்சமடைந்த நிலையிலும் கூட குரு சூரியன் சக்கரன் இவர்களின் வலுவினாலே ஜாதகர் 4 கிரகங்களும் வலுவாக இருக்கும். சூரியன் நல்லா இருப்பார், சந்திரன் நல்லா இருப்பார், சுக்கிரனும் நல்லா இருப்பார், குருவும் நல்லா இருப்பார். இந்த 4 கிரகங்களும் வலுத்த இந்த ஜாதகம் ஒரு முதல் நிலை உயர்நிலை யோக ஜாதகம். புரியுதுங்களா? அப்போ லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரே, மோசமாயிடுச்சே அப்படிங்கிற பலன்களையும் தாண்டி ஜாதகம் முதல் தரமாக வெற்றி அடைவதற்கு உங்களுக்கு சூரியன், சந்திரன், குரு மற்றும் சுக்கிரன் இவங்க நட்பு நிலைக்கு குறையாமல் இருந்தாலே போதும். எல்லாரும் ஆட்சி உச்சந்தான் அடையணுன்ற அவசியம்லாம் இல்லை. நட்பு நிலைக்கு குறையாமல் இருந்துட்டாலே ஒரு ஜாதகம் கண்டிப்பாக முதல் நிலை ஜாதகமாக திகழும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.